செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் தரையிறங்கும்போது அங்கே ஒரு ரோவர் கார் ஓட்ட இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ஒரு ஹெலிகாப்டர் இருந்தால் நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு ஹெலிகாப்டர் தான்னு சொல்லுவோம். 1996 இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு நிறைய ரோவரை நாசா அனுப்பிச்சிருந்தாலும் முதல் முறையாக 2021 பெர்சவரன்ஸ் அப்படிங்கிற ரோவரை செவ்வாய் கிரகத்தில் தரையிறக்கும் போது இன்ஜினிட்டி அப்படிங்கிற ஹெலிகாப்டரையும் சேர்த்து தரையிறக்குனாங்க நாசா. ரோவரை ஒப்பிடும்போது ஹெலிகாப்டருக்கு நிறையாவே சாதகங்கள் இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் ரோவரை பயன்படுத்தினா மணல்லையும் பாறைகள்லையும் சிக்கிக்க வாய்ப்பு இருக்குது. ரோவரோட வழியில் ஒரு மலை இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி தான் போகணும். ஆனால் ஒரு ஹெலிகாப்டர்னால சுலபமாக மணல்லையும் பாறைகள் மேலேயும் பறந்து போயிட முடியும். வழியில் ஒரு மலை இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அதை சுற்றி போயிட முடியும். சின்ன குன்றுகள் மேலே ஏறியும் கூட போயிட முடியும். இது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகம் பூமியை விட ரொம்ப சின்னதுனால அதோட புவியீர்ப்பு விசையும் பூமியை விட 62% குறைவு. அதனால் ஒரு சின்ன ஹெலிகாப்டர்னால சுலபமாக செவ்வாய் கிரகத்தில் பறக்க முடியும். ஆனால் செவ்வாய் கிரகத்தில் ஒரு ஹெலிகாப்டரை பறக்க வைக்கும்போது அதில் நிறைய பிரச்சனைகளும் வரும். குறிப்பாக செவ்வாய் கிரகம் பூமியிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால பூமியிலிருந்து ஒரு சிக்னல் அனுப்புனா அது செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். அதனால் இங்கே இருந்து ரிமோட் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஹெலிகாப்டரை இயங்க வைக்க முடியாது. ரெண்டாவதாக முக்கியமாக ஹெலிகாப்டர் பறக்கிறதுக்கு காற்று வேணும். ஆனால் செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலத்தில் அட்மாஸ்பரிக் டென்சிட்டி, அதாவது காற்றோட அடர்த்தி பூமியை விட 99% குறைவு. அதாவது செவ்வாய் கிரகத்தில் ஒரு ஹெலிகாப்டரை பறக்க வைக்கிறது அப்படின்றது பூமியில் 35 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு ஹெலிகாப்டரை பறக்க விடுற மாதிரி ஆகும். இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி இன்ஜினிட்டி ஹெலிகாப்டரை எப்படி செவ்வாய் கிரகத்தில் நாசா பறக்க வச்சாங்க? முதல்ல இதை ஒரு ஹெலிகாப்டர் அப்படின்னு கூப்பிட்டாலும் இது ஒரு ட்ரோன் சைஸில் தான் வடிவமைச்சாங்க. இதோட மொத்த உயரமே வெறும் 49 சென்டிமீட்டர் அல்லது 1.25 அடி மட்டும்தான். ரெண்டாவதாக இதில் மேலே சுற்றுற ரோட்டர் பிளேடுகள் ஒரு நிமிஷத்துக்கு 2400 2900 தடவை வரை சுற்றும். இதையே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பூமியில் ஹெலிகாப்டர்கள் ஒரு நிமிஷத்துக்கு 600 தடவை மட்டும்தான் சுற்றும். கிட்டத்தட்ட 6 மடங்கு ரோட்டர் பிளேடுகள் அதிகமாக சுற்றுறதுனாலையும் ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனாலையும் காற்று அடர்த்தி கம்மியாக இருக்க இடத்துலையும் இந்த இன்ஜினிட்டி ஹெலிகாப்டர்னால சுலபமாக பறக்க முடிஞ்சுது. மூணாவதாக ரிமோட் கண்ட்ரோல் மூலயமா இந்த ஹெலிகாப்டரை பறக்க வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால டெலிரோபோட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய தானியங்கி தொழில்நுட்பம் மூலமாக தான் இந்த ஹெலிகாப்டரை பறக்க வச்சாங்க நாசா. அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் இவ்வளோ உயரத்தில் இவ்வளோ தூரம் பறக்கணும்னு நாசா அந்த ஹெலிகாப்டருக்கு ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா அந்த ஹெலிகாப்டருக்குள்ளே இருக்க சின்ன கம்ப்யூட்டர் சுற்று வட்டாரத்தை பார்த்து அதுவாக ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து பயணம் பண்ணும். சரி, செவ்வாய் கிரகத்தில் ஒரு ஹெலிகாப்டரை செயல்படுத்துறதுனால நமக்கு என்ன பயன்? இந்த மாதிரி ஹெலிகாப்டர்கள் மூலமாக செவ்வாய் கிரகத்தில் உயிர் இருக்கா இல்லையான்றதையும் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போகும்போது சுற்று வட்டாரத்தை ஸ்கேன் பண்ணுறதுக்கும் இந்த வகை ஹெலிகாப்டர்கள் கண்டிப்பாக உதவும். செவ்வாய் கிரகத்தில் பாறை இடுக்குகள் நடுவில் தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான பாறை இடுக்குகளுக்கு ஒரு ரோவர்னால போக முடியாது. ஆனால் ஒரு ஹெலிகாப்டர் பறந்து போய் ஒரு சாம்பிள் மாதிரியை அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்த சாம்பிளில் நுண்ணுயிர்கள் இருக்கா அப்படின்னு ஒரு ரோவரால் செக் பண்ண முடியும். இதை மனசில் வச்சு தான் நாசா அடுத்து சாம்பிள் ரிட்டர்ன் ஹெலிகாப்டர் அப்படின்ற ஒரு ஹெலிகாப்டரையும் வடிவமைச்சிருக்காங்க. சரி, 2021 பெர்சவரன்ஸ் ரோவரோட தரையிறங்கிய இன்ஜினிட்டி ஹெலிகாப்டருக்கு என்ன ஆச்சு? வெறும் 5 தடவை மட்டும் பறக்க பிளான் பண்ண இன்ஜினிட்டி ஹெலிகாப்டர் எல்லா எதிர்பார்ப்புகளையும் மீறி 3 வருஷத்தில் 72 முறை பறந்து கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தூரம் இது பறந்துச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி ஜனவரி 18 இந்த மாதிரி பறக்கும்போது ஹெலிகாப்டருடைய ஒரே ஒரு பிளேடு மட்டும் சிதைவடைஞ்சதுனால இன்ஜினிட்டி ஹெலிகாப்டர் பழுதானது. ஆங்கிலத்தில் இன்ஜினிட்டி இல்லைனா இன்ஜீனியஸ் என்ற வார்த்தைக்கு ஒரு செயலை செய்ய புத்திசாலித்தனமாக புதிய வழிமுறைகளை சிந்திக்கும் வல்லமை இல்லைனா திறன் அப்படின்றது தான் பொருள். அந்த வகையில் செவ்வாய் கிரகத்தில் புதிய விதமாக ஆராய்ச்சி செய்ய உருவாக்கப்பட்ட இந்த இன்ஜினிட்டி ஹெலிகாப்டரை சரியாகவே பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த தொழில்நுட்ப வேகத்தில் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த வீடியோ உங்கள் சப்ஸ்கிரைபர் சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.